பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவக்கிரீடத்தை பெறுவான். பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்கிறோம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதான ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று நாம் இங்கே வாசித்து கேட்டோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிடிக்காத ஒன்று அல்லது விரும்பாத ஒன்று சோதனையா இன்னும் சோதனையா என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு நிலைக்கு எல்லாருமே வந்து விடுவார்கள். சோதனை எல்லாமே அல்லது பரீட்சை எல்லாமே மேன்மை, வெற்றி, உயர்வு கிடையவே கிடையாது. இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு பரீட்சை, ஒரு சோதனை, ஒரு சுத்திகரிப்பு மிகவும் தேவை. இங்கே யாக்கோபு சொல்கிறாரு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டுகிறது. இப்போது சோதனை 2 விதமான சோதனை இருக்கிறது. யாக்கோபு 1:14 வாசிப்பீர்களானா அங்கு சொல்லப்படுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிற சோதனையின் முடிவு அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை கொண்டு வரும் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை சோதிக்கும் போது அந்த சோதனையின் முடிவு ஜீவ கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் சோதிக்கும் போது அப்படியே நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல, சோதனையோடு கூட அவர் நம்மோட கூட வருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சோதனை, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் என்னை கண்டுகொள்ளவே இல்லை, என்னுடைய கூப்பிடலை கேட்கவே இல்லை, அவருக்கு என்னுடைய சத்தம் கேட்கவே இல்லை, அவருக்கு கண் இருக்கிறதா காது இருக்கிறதா என்று சொல்லி நாம் முறுமுறுக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை சோதிப்பாரானா அல்லது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை அனுமதிப்பாரானா அவர் நிச்சயமாய் நம்மோட கூட வருகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் எப்படி சோதிக்கிறார்? நாம் ஏசாயா 48:10 விதமாய் வாசிக்கிறோம், உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை சோதிக்கும் போது உபத்திரமாகிய குகையில் வைத்து ஆண்டவர் சோதிக்கிறார். வெள்ளியை புடமிடுகிறது போல ஆண்டவர் மனிதனை புடமிடுகிறார். அப்படி புடமிடும் போது ஒருவேளை நாம் அழிந்து போகாதபடிக்கு அல்லது வெந்து போகாதபடிக்கு அல்லது உருகி போகாமல் இருப்பதற்காக இங்கே மல்கியா 3:3 வாசிப்பீர்களானா அங்கே சொல்லப்படுகிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிறார் என்று. அந்த வசனத்துடைய இறுதி பகுதியில் நான் வாசிப்போமானா அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பதற்காக நான் அவர்களை வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் புடமிடுகிறேன். அந்த வசனத்தை ஆரம்பத்தை வாசிப்பீர்களானா அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிறார். அவருடைய பக்கத்தில் இருக்கிறார். எது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு? நம்மை சோதிக்கும் போது அருகில் இருந்து அவர் நம்மை சோதிக்கிறார். நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி நாம் எந்த அளவு சோதனை சகித்துக்கொள்வோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்த அளவாக தான் அவர் நம்மை சோதிப்பார். அளவுக்கு மீறி நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. நம் தாங்கக்கூடியதான அந்த பலத்துக்கு மிஞ்சி அவர் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது அவர் நம்மோட கூட இருக்கிறார். நீங்கள் ஏசாயா 63:9 வாசிக்கும் போது அவர்கள் நெருக்கப்படுகையில் அவரும் அவர்களோட கூட நெருக்கப்பட்டார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கும் போது சோதனையோட கூட அவர் நம்மோட கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நான் சோதிக்கப்படுகிறேன், தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்கிறதான அந்த அறிவு காணப்படுகிறது. தேவன் நம்மை சோதிக்கும் போது நம்முடைய அருகில் இருக்கிறார்.
அருகில் இருக்கிறார், அவர் பக்கத்தில் உட்கார்ந்து புடமிடுகிறார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய அருகில் இருந்து நம்மை புடமிடுகிற தேவனாக, சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, சுத்திகரித்து நம்மை அவருக்கு உரியவர்களாக மாற்றுவதற்காக அவர் நம்மோட கூட இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், அதுவோ ஐயா என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டார், எனக்கு அவர் தீமை செய்து விட்டார் என்று சொல்லக்கூடியதான அந்த புலம்பல் பாட்டை நாம் கேட்க முடியும். ஆனால் ஆண்டவர் யாரையும் பொல்லாங்கினால சோதிக்கிற தேவன் இல்லை என்று யாக்கோபு 1:13 வாசிக்கிறோம். அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால சோதிக்கிற தேவன் இல்லை. அவர் சோதிக்க வேண்டுமானால் அவர் சோதிப்பாரானா நம்மை ஒரு உத்தமர்களாக மாற்றுவதற்காக அவர் சோதிப்பார். அவர் நம்மை சோதிப்பாரானா நம்முடைய அருகில் இருந்து நம்மை சோதிப்பார். அவர் சோதிப்பாரானா நம்முடைய அந்த சோதனையின் ஊடாக அவர் நம்மோட கூட இருக்கிறார். நாம் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானா அங்கே நமக்கு தெரிந்த சம்பவம் தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். நீங்கள் அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் வாசிக்கும்போது நேபுகத்நேச்சார் ராஜா 60 முழ உயரத்தில் ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுவித்தார் என்று வாசிக்கிறோம். அந்த பொற்சிலையுடைய பிரதிஷ்டைக்கு எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டார் என்று படிக்கிறோம். அதில் எல்லா மந்திரிமாரும் எல்லா ஜனங்களும் வந்து அந்த பொற்சிலையை வணங்கினார்கள். நாகசுரம், கிண்ணறம், வீணை அதை அந்த இசைகளை இசைக்கும்போது எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார். ஆனால் எல்லாரும் வந்து அவர்கள் பணிந்தார்கள் என்று வேதத்தினோட வாசிக்கிறோம். ஆனால் அந்த பாபிலோனில் இருந்ததான பாபிலோன் காரியங்களை விசாரிப்பதற்காக ராஜா ஏற்படுத்தினதான இந்த 3 வாலிபர்களும் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை, நமஸ்கரிக்கவில்லை. ஆகையினாலே அவர்களுக்கு மேலே ராஜா கடுமையான கோபம் கொண்டவராக அவர்களை அக்கினி சூளையில் போடும்படியாக கட்டளையிட்டார். 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே அந்த 3 பேரும் சொல்கிறார்கள், ராஜாவை இதை பற்றி நாங்கள் உமக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் விடுவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக இருந்தார்கள். இந்த வார்த்தையை நேபுகத்நேச்சார் ராஜா கேள்விப்பட்ட உடனே அவருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. கோபம் வந்தபடினாலே அவர்களை சாதாரணமான சூளையை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி கட்டளையிட்டான். மாத்திரமல்ல, இவர்களை கட்டும்படிக்கு அந்த தேசத்தில் உள்ள பலசாலிகளுக்கு கட்டளையிட்டான். அந்த பலசாலிகள் இந்த 3 பேரையும் அவர்கள் போட்டிருந்த வஸ்திரங்களோடு கூட கட்டினார்கள். அந்த அக்கினி சூளைக்குள்ளே கொண்டு போய் போட்டார்கள். பாருங்கள், அந்த அக்கினி சூளையுடைய சூடு அதிகமாக இருந்தபடினாலே இவர்களை தூக்கி கொண்டு போனதான அந்த 3 அந்த பலசாலிகள் செத்து போனார்கள். அந்த அக்கினி ஜுவாலையில் செத்து போனார்கள். ஆனால் அந்த சூளைக்குள்ளே போடப்பட்டதான இவர்கள் தலைமுடி கூட கருகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் வெந்து போகவில்லை, அவருடைய சரீரத்தில் அக்கினியின் வாசனை வீசவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் அந்த கிரியை நடந்தது? தூக்கி கொண்டு போனவர்கள் செத்து போனார்களே, அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்டவர்கள் விடலோடு வந்தார்களே, காரணம் என்ன? அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நேபுகத்நேச்சார் ராஜா கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே 4 பேர் உலாவுகிறதை கண்டான். 4 பேரும் விடலையோடு உலாவுகிறார்கள் என்று அவர் சொல்கிறார். தன்னோட மந்திரிமாரை அழைத்து சொல்கிறார், நாம் 3 பேர் அல்லவா போட்டோம், 4 பேர் விடலையோடு உலாவுகிறார்களே, அவள் ஒரு சேதமும் இல்லையே, தூக்கி கொண்டு போனவர்கள் செத்து போனார்களே என்று சொல்லி அவர்களே வெளியே அழைத்து கொண்டு வந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாக கூர்ந்து பார்ப்பீர்களான்னா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ளே முன்பதாகவே ஆண்டவரை இயேசு அங்கே போயிட்டார். இவர்களை அவர் கரங்களில் ஏந்தி கொண்டார். இவர்களுடைய தலை மயிர் கருகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். அவள் எந்த சேதமும் இல்லாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். காரணம், இவர்கள் அங்கே போரும் முன்பதாகவே ஆண்டவர் வந்து விட்டார். நீங்கள் சங்கீதம் 34:19 வாசிப்பீர்களானா அங்கே சொல்லப்படுகிறது, நீதிமான ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். எங்கே நின்று விடுவிக்கிறார்? அந்த சோதனை நடுவில் நின்று விடுவிக்கிறார். அந்த உபத்திரவத்தின் நடுவில் நின்று விடுவிக்கிறார்.
இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை துன்பத்தின் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கலாம், உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அனுமதித்ததான அந்த உபத்திரவமாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களோட கூட வருவார். நிச்சயமாகவே உங்களை அவர் விடுவிக்க வல்லவர். ஆண்டவர் இந்த சோதனை உங்களுக்கு அனுமதித்தாரானா சோதனையோட கூட போக்கை உண்டு பண்ணுவார் என்று பவுல் கொரிந்தியர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த சோதனையில் நீங்கள் ஒரு சுத்த பொன்னாக மாற வேண்டும். யோபு அப்படி தான் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். மல்கியா சொல்கிறாரு, வெள்ளியை போலும் பொன்னை போலும் புடமிட்டு கர்த்தருக்கு உரியவளாக இருப்பதற்காக புடமிடுகிறார் என்பதாக. இந்த சோதனையில் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். இந்த சோதனையில் நீங்கள் ஒரு பொன்னாக விளங்க வேண்டும். இந்த சோதனையில் நீங்கள் ஒரு உத்தமர்களாக மாற வேண்டும் என்பதில் ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் காணப்படுகிறார். ஆகையினால சோதனையை பார்த்து சோர்ந்து போகாதுங்க. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனை நீங்கள் சகிக்கலை, உங்களோட கூட அவர் ஆண்டவராகிய தேவன் இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அதான் ஏசாயா 63:9 வாசிக்கிறோம். அவர்கள் நெருக்கப்படும் போது அவளோட கூட அவரும் நெருக்கப்பட்டார் என்பதாக. இன்றைக்கு இந்த சோதனையின் ஊடாக நீங்கள் போகும்போது உங்களோட கூட ஆண்டவராக இயேசுவும் அந்த சோதனையின் ஊடாக வருகிறார். ஒருவேளை அதை பார்க்கக்கூடிய கண்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அவர் உங்களோட கூட இருந்து உங்களை உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஆகினாலே இந்த சோதனையில் ஜெயம் பெறும்படியாக ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த ஆண்டவரே கர்த்தாவே வேளையில் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோப்பா. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதான ஜீவகிரீடத்தை பெறுவான்னு சொல்லப்படுகிறது. இந்த சோதனை நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட நாங்கள் சோதிக்கப்படவில்லை. நீங்களே இந்த சோதனையின் ஊடாகங்களை நடத்துகிறீர், எங்களோட கூட வருகிறீர். இந்த சோதனையில் நாங்கள் மாத்திரம் அகப்படவில்லை, எங்களோட நீ கூட இருக்கிறீர் என்பதை இந்த வசனத்தின் ஊடாக எங்களோட பேசினீரே. நன்றி செலுத்துகிறப்பா. அந்த சோதனை ஆண்டவர் உம்மோட கூட சகித்து ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.